நீரிழிவு நோய்க்கு ஒரு வரப்பிரசாதம். ஆமா, இதுதான் ஆவாரம் பூ. நீரிழிவு நோய்க்கு ஆவாரம் பூ ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய பாத எரிச்சல், மதமதப்பு, மூட்டு வலி, அதிக தாகம், நரம்பு தளர்ச்சி, சிறுநீரக கோளாறுன்னு இப்படி எல்லாத்துக்கும் ஆவாரம் பூ கஷாயம் குடிநீர் ஒரு சூப்பர் மருந்து. ஆண்குறி எரிச்சல், சொப்பனஸ் கலிதம், வெள்ளைப்படுதல், மூத்திர ரோகம், தோல் நமைச்சலுக்கு ஆவாரம் பூவோட பச்சை பயிறு சேர்த்து அரைச்சு உடம்பு மேலே பூசி குளிக்கலாம். இதனால தோல் நமைச்சல் தீரும். ஆவாரம் பூவோட கருப்பட்டி சேர்த்து மணப்பாகு செஞ்சு குடிச்சா ஆண்குறி எரிச்சல், சொப்பனஸ் கலிதம், வெள்ளைப்படுதல், மூத்திர ரோகம் குணமாகும். ஆவாரையின் இலை, பட்டை, பூ, வேர், பிசின் இப்படி எல்லாத்துலேயும் மருத்துவ குணம் இருக்கு. கண்சிவப்பு, கன்ஜங்டிவிட்டிஸ் இருக்கிறவங்க ஆவார விதைய பொடி செஞ்சு நீரில் குழப்பி கண்ணிமை மேலே பத்து போட்டால் குணமாகும். உடற்சூடு தனிய ஆவாரை பூ, இலை, பட்டை, வேர் இப்படி எல்லா பாகமுமே மருத்துவ குணம் கொண்டது தான். ஆவாரம்பூவை குடிநீரிட்டு பால் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடற்சூடு தனியும். ஆவார வேர்பட்டை குடிநீர் செஞ்சு அது கூட பசும்பால், எண்ணெய் கலந்து முறைப்படி தைலம் செஞ்சு குளிக்கும் முன்னால் தலையில் தேய்த்து தலைமூழ்கினா உடல் வெப்பம் தனியும், கண்ணும் குளிர்ச்சியாகும். வெள்ளைப்படுதல், ஆண்குறி எரிச்சல் பூவை மணப்பாகு செஞ்சு சாப்பிட்டா பெண்களுக்கு வெள்ளைப்படுதலும் ஆண்களுக்கு ஆண்குறி எரிச்சலும் தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை அழுத்தவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.